வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி FTTH எல் ஷேப் FTTHல இப்போ வந்து இந்த 5 வோல்ட் யூஎஸ்பி பவரில் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற FTTH வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது வந்து பிராண்டே இல்லை, அதாவது மேட் இன் சைனா பிராண்டு தான், அதாவது எந்த பேர் நேம்லேயும் இல்லை. இது வந்து நம்ம ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். இதோட விலை வந்து 250 ரூபா. அதாவது செட்டா பாக்ஸில் உள்ள 5 வோல்ட் பவரில் அது வந்து பூஸ்ட் ஆகி ஆப்டிக்கலை நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வாங்கியிருந்தோம். இதை டெஸ்ட் பண்ணி லைவாக எவ்வளோ அவுட்புட் வருது, நார்மல் இந்த மாதிரி எல் ஷேப்புக்கும் இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம டிஜிட்டல் மீட்டர்லேயும் ப்ளஸ் லைவாக டிவியில் கூட செக் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இதில் பெரிய மைனஸ் என்னென்னா, இதோட யூஎஸ்பி ஒயர் வந்து ரொம்ப கட்டையாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் பவர் எடுத்தோம்னா பின்னாடி இந்த FTTHஐ டேரெக்டாக மாட்டவே முடியாது, அந்தளவுக்கு இது வந்து கட்டையாக இருக்குது. இது வந்து TCL செட்டா பாக்ஸில் இல்லை, எல்லா செட்டா பாக்ஸ்லையுமே ஃப்ரண்ட்டில் தான் போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இது வந்து எட்டலை. இப்போ இந்த பாக்ஸில் சைடில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மாட்டேன்னா கூட அப்போ இது வந்து எட்டலை. இன்ஃபினிட்டி பாக்ஸில் கூட சைடு டூ இந்த ஓரத்தில் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே மாட்ட முடியாது. இதுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று வந்து இதில் இருந்து நம்ம ஒரு ஐஜாயிண்ட் போட்டு RF ஒயர் ஒரு சின்ன துண்டு ஒயர் போட்டு பாக்ஸுக்கு பின்னாடி மாட்டணும். இல்லைன்னா இந்த USB கேபில் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் USB to USB ஒயர் போட்டு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி வேணால் கொடுத்து பார்க்கலாம். நம்ம இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடில் இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஆப்டிக்கல் பவர் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். SCV சிக்னல் தான் கொடுக்க போகிறோம், EDF சிக்னலு. ஆப்டிக்கல் பவர் வந்து -1.40 இருக்குது. இதை வந்து நம்ம இந்த எல் ஷேப் FTTHல USB பவரில் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இதை டேரெக்டாக பின்னாடி வர ஒயர் எட்டாதனால நம்ம வந்து ஒரு ஐஜாயிண்ட் போட்டு அதிலிருந்து ஒரு துண்டு ஒயர் போட்டிருக்கோம். இது வந்து ஃபீமேல் டைப் கிடைக்கல, மேல் டைப் தான் கிடச்சிருந்து. இல்லை மேல் டைப் மட்டும்தான் உண்டா, அதனால தான் எக்ஸ்ட்ரா நம்ம ஒயர் போட வேண்டியாயிருச்சு. இந்த ஒயர் அதிகபட்சம் எட்டுச்சுன்னா டேரெக்டாக பின்னாடியே கூட மாட்டிடலாம், அது இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே இதில் இந்த நார்மல் எல் ஷேப் FTTHல டேரெக்டாக கொடுத்து எவ்வளோ ஆப்டிக்கல் பவருக்கு எவ்வளவு RF வருது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து இந்த USB போடும்போது பூஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம லைவாகவே பார்ப்போம். இப்போ எல் ஷேப்பு ஃபில்டர் FTTH வந்து போட்டிருக்கோம். இப்போ ஆப்டிக்கல் பவர் -1 அப்படி கொடுத்தாச்சு. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லெவல் குவாலிட்டி வந்து லெவல் 55, குவாலிட்டி 76, MER வந்து 38 இருக்குது. இதை வந்து நம்ம டேரெக்டாகவே பின்னாடி மாட்டிக்கலாம். எதுக்கு இந்த RF ஒயரில் எப்படி மாட்டினோம்னா, அப்போ தான் ரெண்டுமே சேமான அவுட்புட் கொடுக்கா, எவ்வளோ பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்கக்காண்டி, ஒரே ரீடிங் தேவைப்படுறதுக்காண்டி இதையும் அதே மாதிரி ஒயர்லேயே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதோட ரிசல்ட்டை வந்து பார்த்தோம். 55, 38 MER, 78 குவாலிட்டி வரை வருது. இதை வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக இந்த ஃபில்டர் FTTH, அதாவது USB பவர்டு ஃபில்டர் FTTHல கொடுத்து பார்ப்போம். ஓகே, அதையுமே அப்படியே மாட்டியாச்சு. சேமாக இதில் இருந்த அதே ஆப்டிக்கல் பவர் எடுத்து இந்த இதில் கொடுத்துருவோம். இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். நேராக லைவாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 69, 76, 38 MER இருக்குது. அதாவது குவாலிட்டியும் MERம் கரெக்டாக இருக்குது. ஆனால் RF லெவலில் வந்து பூஸ்ட் பண்ண தான் செஞ்சுருக்கு. ஓகே, இப்போ வந்து இதுலேயே அப்படி USB பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ வேலை செய்தா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அது வேலை செய்யுது. அதாவது நார்மல் FTTHமே வேலை செய்யுது. ஆனால் அது 56 வந்துச்சு, இது வந்து 44 தான் வருது. குவாலிட்டியுமே கம்மியாக இருக்குது, MERம் 3 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து USB பவர் இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகுது, ஆனால் கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. USB பவர் கொடுக்கும்போது தான் சொன்ன மாதிரியே பூஸ்ட் பண்ணி நல்லாவே வேலை செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கிட்டத்தட்ட 70 dB வரை பூஸ்ட் பண்ணியிருக்கு. குவாலிட்டி வந்து 76, MER 38 இருக்குது. ஓகே, இது நல்லாவே வேலை செய்யுது. ஓகே, இப்போ வந்து நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணதை பார்த்தோம். அதாவது இந்த FTTH 56 dB RF வந்து பூஸ்ட் பண்ணுது. இது வந்து 70 வரை, அதாவது 69 USB பவர் கொடுக்கும்போது பூஸ்ட் பண்ணுது. இல்லைன்னா 46 தான் இது வந்து பூஸ்ட் பண்ணுது. இதில் இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படியான்னு கேட்டோம்னா அது வந்து இல்லை தான். எதனாலன்னா இது வந்து கட்டாயம் இவங்க கொடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லென்த்தான ஒயர் கொடுத்துருந்தா செட்டா பாக்ஸில் பின்னாடி இந்த சைடு USB பவர் எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி மாட்டுத அளவுக்கு ஒயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா RF ஒயர் போடும்போது அது ஒரு லாஸ் ஆகும். நம்ம அதுக்கு ஒரு ஐஜாயிண்ட் 2 கனெக்டர் ஒரு RF ஒயர் போட வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து வேஸ்ட்டு தான். இவங்க இதை கொஞ்சம் நீட் ஒயராக கொடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து USB பவர் இல்லைன்னா நார்மல் FTTH மாதிரி 56 அளவுக்காக பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா
இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து இப்போ 46 தான் பூஸ்ட் பண்ணுது. அதுக்கடுத்து MERமே ஒரு 3 MER குறைச்சி தான் பவர் இல்லைன்னா பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பவர் கொடுத்தா தான் நல்லாவே வேலை செய்யுது. 5 வோல்ட் பவரில் தான் இது வேலை செய்யுது. 5 வோல்ட் பவர் வந்து இந்த செட்டாப் பாக்ஸோட USB போர்ட்டிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி இல்லாமல் செட்டாப் பாக்ஸில் பின்னாடி ஒரு POC போட்டு அதோட ரிட்டர்ன் பவரில் இருந்தது ஒர்க் ஆகாத மாதிரி ரிவர்ஸ் பவரில் வர 5 வோல்ட்டில் வேலை செய்த மாதிரி இருந்ததுன்னா இது இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோட விலை வந்து 250 ரூபா. இது வந்து பிராண்ட் நேம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு இம்போர்ட்டட் பீஸ் தான், அதாவது சைனா மேக்கு தான். இப்போ இந்த எல் ஷேப் FTTHல இந்த மாதிரி சின்ன ஒயர் தான் அதோட வந்தது. அது பெல்லம் அதை எடுத்துகிட்டு ஒரு மொபைலில் உள்ள USB பழைய சார்ஜரில் உள்ள USB கேபிளை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயருக்கு பதில் இந்த ஒயரை வந்து நம்ம இதில் வந்து உள்ளே கலத்தி சால்ட்ரிங் பண்ணி சைடில் டேப் வச்சு ஒட்டியாச்சு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துன்னா என்ன ஆகுதுன்னா ஒயர் பெண்ட் ஆகாமல் இந்த இடத்துல பெண்ட் ஆகுது. அதனால் டேப் ஒட்டி மூலையை ரெடி பண்ணியாச்சு. அதாவது இவ்வளோ அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. இதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூஎஸ்பியில் கொடுத்துட்டு டேரெக்டாக பின்னாடியே ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இதில் ஆப்டிக்கல் ஒயர் மட்டும் கொடுத்தாலே போதும், எக்ஸ்ட்ரா RF ஒயர் கொடுக்கண்டா. இந்தளவுக்கு ஒயர் லென்த்தாக வைக்கலனாலும் கம்பெனிக்காரங்க ஓரளவு கரெக்டான அளவு ஒயர் வச்சாங்கன்னா அதிலே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இதையும் நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண USB கேபிள் நீட்டமாக உள்ள USB கேபிளில் டேரெக்டாகவே மாட்டியாச்சு. அதாவது எக்ஸ்ட்ரா RF ஒயர் பண்ணல, டேரெக்டாக மாட்டியிருக்கும். இப்போ இதோட லெவல் குவாலிட்டியை பார்ப்போம். 68 குவாலிட்டி வந்து 76, MER வந்து 38 வருது. 338வது ஃப்ரீக்வன்சிக்கு 71ஆம் நம்பரு MKTV 530வது ஃப்ரீக்வன்சி. அதுலேயுமே 67 குவாலிட்டி வந்து 74, MER 37 இருக்குது. ஓகே, இது நல்லாவே வேலை செய்யுது. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.